ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி நேத்து நைட்டு டிஜிபி அலுவலகத்துக்கே நேராக போயிட்டு அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. அதாவது பொன்ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பெண்களை கீழ்த்தரமா பேசியிருந்தாரு. ஸோ இந்த இஷ்யூ சம்பந்தமா தளபதியே நேராக டிஜிபி அலுவலகத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா தளபதி பத்தி அவதூறா பேசும்போதே தளபதி நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதில்லை. பட் டிவிகேல இருக்கிற மகளிரை தவறா பேசும்போது அவரே நேராக வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் டிவிகேல இருக்கிற மகளிரை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் பயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி கேவலமா பேசும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு வர்றதுக்கே பெண்கள் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த மாதிரி பண்றது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பர்சன்டேஜ் மகளிர்கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அதனால பெண்களை தவறா விமர்சனம் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்றாங்க. அண்ட் பொன்ராஜ் அவர்கள் தவறா பேசினது மட்டும் இல்லாம பேசினதுக்கு மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்திருந்தாரு. அண்ட் கிளியரா இந்த விஷயத்துல அவர் மேல தவறு இருக்கிறதால டெஃபினட்டா சட்ட ரீதியா அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். எப்படியும் அவர்கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு வரும் ஃபியூச்சர்ல. அண்ட் தளபதி இந்த மாதிரி அடிக்கடி நேரா களத்துல இறங்கினா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஸ்டில் மக்கள் சந்திக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. டிவிகே தரப்புல இருந்து ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி கிடைக்கல அப்படின்னு மாதிரியும் சொல்லிட்டே இருக்காங்க. ஈவன் நாளைக்கு தளபதி ஆரம்பிக்க இருந்த பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு கூட அனுமதி கிடைக்கல. அதாவது லாஸ்ட் மினிட்ல தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அனுமதியை மறுத்திருக்கு. அண்ட் பரப்புரை வேற சீக்கிரமா ஆரம்பிச்சு ஆகணும், டைம் பெருசா இல்ல. என்னைக்கு அனுமதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.